இப்ப நேத்து இரவு வந்து நாங்க இந்த மனதை பத்தி தொடங்குனோம். அ நேத்து நீங்க ஓகே. வரலையா நேத்து வரலையா? நேத்து ஆமாங்கய்யா. போயிட்டீங்க. பரவால்ல, பரவால்ல. சரி. நேத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பத்தி பேசணும். அ மனதை பத்தி பேசணும். அப்படி மனதை பத்தி பேசுறப்ப கடைசியில மனதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த மனதை புரிந்து கொள்ளணும். மனதுங்கிறது இயற்கை நிலை. அதுல வந்து 5 வழிப்பட்டதுன்னு சொல்லி பேசினோம். அப்புறம் மனம்ங்கிறது இப்படி இப்படிலாம் வேலை செய்யுது. இந்த மனதை பற்றி வெளிநாட்டுக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான சித்தமோ, அதுக்கு நூல்களோ, மனம் எந்த மாரிப்பட்டது, அது எந்த மாரி வேலை செய்யும், அப்ப ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த யோகம்ங்கிறது அது நம்ம நாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிறது தான். அதனால தான் நாம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. வெங்கடேசன் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, ஒரு கட்டட பொறியாளர் ஒரு கட்டட பொறியாளர் எதை ஆராய்ச்சி பண்றாரு? திருக்குறள் ஆராய்ச்சி பண்றாரு. அப்படின்னு சிறுசுல இருந்து அவர் இந்த ஆ 15 வயசுல ஆரம்பிச்சு 55 வயசுல கண்டுபிடிக்கிறார். 60 வயசுல இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட 60வது வயதுல பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப 60வது வயதுல அவருக்கு எல்லா நோயும் வந்துருச்சு. 60வது வயதிலேயே எல்லா நோயும் வந்துருச்சு. யார் வெங்கடேசனுக்கு. அப்ப 55 வயசுல இருந்து பொருளே புரியுதுங்கிறாரு. திருக்குறளுடைய பொருளே வந்து எனக்கு 55 வயசுல இருந்துங்கிறாரு. அப்படி எந்த ஒரு சிவில் என்ஜினியர் அல்ல ஒரு கட்டட பொறியாளர் அல்ல ஒரு இயந்திர பொறியாளர் தமிழை ஆராய்ச்சி பண்ணி பேசுறதாக வரலாறே கிடையாது. அவங்க தொழிலே வெள்ளக்காரனோட தொழில். என்னது? வெள்ளைக்காரன் காரை போடுற தொழில். காரை போட்டு கண்டுபிடிச்சு நாசம் பண்றதுதான் வெள்ளைக்காரனுடைய கட்டட அமைப்பை நாசம் பண்றது. வெள்ளைக்காரனுடைய கட்டட அமைப்பே பூமிக்கு எதிரானது, இயற்கைக்கு எதிரானது. இவன் அவ்வளவு தெளிவான கட்டடம் கட்டிருக்கான். கல் கட்டடம் நம்மளெல்லாம் பத்தி காரை சேர்ந்து கட்டடம் கட்டி கல் கட்டடம் கட்டி மேலே வந்து அஹ், சட்டம் போட்டு அஹ், சட்டம் போட்டு மேலே காரை சேர்ந்து போட்டு வீடு கட்டுறதுல 1000 வருஷம் இருக்கும். சுண்ணாம்பு காரை போட்டு வீடு கட்டின வீட்டெல்லாம் இருக்கும். மண்ணு சேறு வீட்டெல்லாம் இருக்கும். இவன் கட்டுறது பொழந்துட்டு போயிரு சிமெண்ட். சிமெண்ட் எல்லாம் ஒன்றும் வேலை கேட்கும். சிமெண்ட் எல்லாம் பார்த்தா போயிட்டு இருக்குது. நீ கட்டடம் போய் தேவையில்லாம எடை ஏறி அதெல்லாம் போட்டு அவுக்க போகுது. ரெண்டாவது வந்து ரொம்ப ஆபத்தானது சிமெண்ட் கட்டடம். பயங்கரமான ஆபத்தானது. என்ன வேணா நடக்கலாம். ஒரு குலுங்குச்சுன்னா அத்தனை மொத்த பேத்து மட்டும் அழிச்சு கொண்டு போடும். அதனாலதான் வந்து இப்ப கூட அமெரிக்கால பாத்தீங்கன்னா மரக்கட்டடத்தை தான் முதலிட பண்றாங்க. 80 விழுக்காடு அமெரிக்காவுக்கு எல்லாமே மரக்கட்டடம் தான். அதே மாதிரி கனடாவில் வந்து 80 விழுக்காடு எல்லாம் மரக்கட்டடம் தான். மரம் 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 சுமந்த கட்டடம் தான் இருக்கு. உட்டு தான். செயற்கை வுட்டு, ஆர்டிபிஷியல் வுட்டு, என்னென்னமோ பிளைவுட்டுங்கிற மாதிரி எதவோ போட்டு கட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இயற்கை தேவையெல்லாம் போய் ஆள கொள்ளுது. அதாவது சிமெண்ட்டுங்கிறது இருக்கு ஹை ரேடியே சிமெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான கதிர்வீச்சுடைய கட்டடங்கள். கடுமையான ரொம்ப டேஞ்சரஸ் அதெல்லாம். சிங்கப்பூர்ல ரேடியேஷன் அது. இப்போ சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா எதுவோ இருக்கட்டும், எவன் சிமெண்ட் கட்ட அதிகமாக கட்டுறானா அந்த அந்த ஊரே வந்து என்ன ரேடியேட்டிங் ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு பயங்கரமா போயிட்டு இருக்கும். இயற்கை சார்ந்த ஏன்னா மக்கள் தவறான வழிக்கு போயாச்சு. அதாவது இடம் தேடுவதில் இன்னும் அவங்களுக்கு ஆர்வம் காட்டல. அதாவது இந்த குறைந்த வேகம் தான் காட்டுறானுங்க. அது விண்வெளியில குடியேறணுங்கிற வேகம் வந்து எல்லா நாடுகளுக்கும் இந்த எண்ணம் வரணும். அந்த அந்த ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டே போகுது. ஆஹ் இங்க சயின்ஸ் சென்டர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்க சிங்கப்பூர்ல இருக்குன்னு. அங்க எங்க ஆஹ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆஹ் அந்த விண்வெளிக்கு போகும்போது அங்க ஆஹ் விண்வெளியில எப்படி மிதக்குறாங்க அது ஆஹ் பாக்குற நம்ம போய் அப்படியே க்ளோஸா வச்சு பாக்குற மாதிரி இங்க சயின்ஸ் உம் சென்டர்ல பண்ணிருக்காங்க. உம் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அங்க போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போட்டு பார்க்கலாம். அது அதுதான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. கரெக்ட். அதுதான் யோசிக்கிறாங்க. இங்க இந்தியாவில் நல்லா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ சென்டர் நிறைய நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா பூராமே இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து இந்தியா பூரா நடத்துறாங்க. கோபியில் நடத்துறாங்க. கோபியில் நான் போய் பார்த்தேன். நானே என் பொண்ணாலும் நின்று சயின்ஸ் மாடலை செஞ்சு வச்சிருந்தேன். கிராவிட்டி வீல செஞ்சு நாங்கள் வச்சோம். ஒரு பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சோம். பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அதோடு சரி. மொத்தத்தில் அவங்க முயற்சி பண்றானுங்க எல்லாமே. எல்லாம் இப்போ இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்க அனைத்து பேருக்கும் விண்வெளின்னு என்னன்னு தெரியும். ஏன்னா இங்க வந்து ராக்கெட் விட்டுட்டே இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. ஓ, விண்வெளியில் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. இது நேரு பண்ண வேலை. இது நேரு தான் இந்த வேலையை பண்ணாரு. கென்னடி பார்த்துட்டு வந்து அப்படி முற்போக்கு சிந்தனை அவர் பண்ணாரு. அது இல்லைன்னா எவனும் செஞ்சிருக்க மாட்டான். இல்லைன்னா இன்னும் பிச்சைக்காரனாக தான் இருக்கு. இன்னும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணும். ஈவன் இஸ்ரோ உருவானதுக்கு விவேகானந்தருடைய ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் அந்த வெளிநாட்டுக்கு போகும்போது யாரோ அந்த லேண்ட் அவருக்கு டொனேட் பண்ணதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய இல்லைங்களா? கற்பனை. அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது.
அதாவது சும்மா ஓரளவுக்கு லிமிட் எல்லாத்தையும் போய் எல்லா சாமியாரும் போய் இணைக்கிறதே இருந்த இந்த இந்த மதவாதிக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவானு எங்க நாட்டுல கண்டுபிடிச்சிட்டானுப்பானு போடா வெண்ணேன்னு போக வேண்டியது அது அப்படிதான் இருக்கு தீய சக்தி இவெல்லாம் இது சேர்த்தவே கூட அப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து 357 குறள் வந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தினால் வானத்தை வசப்படுத்த எழுதியிருக்காரு. பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தினால் வானத்தை வசப்படுத்தலாம்னு எழுதியிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டோம்னா இயற்கை அதனாலதான் அவர் வள்ளுவர் வந்து இயற்கை சக்தியில வாழ சொல்றதா அவர் சொல்றாரு. அது ஒண்ணுங்க இப்ப விண்வெளியில காற்று கிடையாது, விண்வெளியில வந்து தண்ணி கிடையாது, விண்வெளியில வந்து உணவு கிடையாது. இப்ப செயற்கையை அங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரிதான் நாமளும் செயற்கை அங்க வீடு கட்டணும். அவ்வளவுதான் விஷயமே. அப்ப நமக்கு தேவையானது இங்கிருந்து எடுத்துட்டு போயிடலாம். நமக்கு தேவையானது இப்ப தண்ணி எங்க சிங்கப்பூருக்கு தண்ணி நேரடியா அங்க ஆறு மலையில பெருசா ஒண்ணும் கிடையாது. எங்க இருந்து வர்ற தண்ணி தானே வச்சுக்கிறீங்க. சிங்கப்பூருக்கு நேரடியா பெரிய ஆறு இருக்கா? மலேசியா ஆ, இல்ல மலேசியால இருந்து வரும். அப்புறம் என்ன எல்லாம் அங்கிருந்து பிச்சை எடுக்கணும். நீ மலேசியக்காரனுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா அவ்வளவுதான், நீ முடிச்ச கதை. மலேசியால விஷம் கலந்துருச்சு, நீ வாங்க அங்க இருக்கிற ஆத்துல விஷம் கலந்துருச்சு, அங்க கிருமி வந்துருச்சு அப்படின்னா நீ காலிதான். நீ கடல் தண்ணி குடிச்சிட்டு இருப்பிய, எத்தனை கோடி செலவாகும் தெரியுமா? சும்மா ஒரு சோதனை ரீதியாகத்தான் கடல் நீரை குடிநீரா மாற்றலாமே தவிர அது இயற்கை முறையில வந்தது எத்தனை கோடி செலவாகிறது. அதுக்கு சூரியனை வந்து ஆவியாக்குற முறை, சூரியன் நேரடி ஆவியாக்கி அப்படியே மேகமாரி கொண்டு வந்து அப்படி என்ன பண்றாங்களா அரபு நாட்டுல முயற்சி பண்றாங்க. ஆனா தண்ணீர் என்பது குறைந்த தேவைன்னு யாருக்குமே தெரியாது. தண்ணீர் வந்து ஆரோக்கியத்துல இப்ப நம்ம அந்த அதனால எனக்கு தெரியுது. நான் என்ன தண்ணீர்ல லிட்டர் கணக்காக குடிச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். நன்கு சுத்தமாக அதாவது தண்ணீர் ஆயில் மாதிரி தாங்கிறது தெளிவா புரியுது. எங்காவது அதாவது நன்கு சுத்தமாகின்ற பொழுது அந்த லூப்ரிகேட்டிங் இந்த கிளீன் லூப்ரிகேட்டிங் அதாவது அந்த வலுவழுப்புக்கும் உராய்வை குறைப்பதற்கும் தான் எண்ணெய் போடுவது போலத்தான் தண்ணீர் பயன்படுதுனால அதுவே குறைஞ்சு போகுதே. அதுவே எண்ணெய் ஓடுவது போலவும் கழிவுகளை அகற்றுவதற்கு மட்டும்தான் தண்ணீர் பயன்படுதுன்னு எழுதியிருக்கும் பொழுது அங்கேயே தண்ணீரோட பயன்பாடு குறைஞ்சாச்சு. ஏன்னா உடம்பு நன்கு சுத்தப்பானதுக்கு அப்புறம் இந்த ஒண்ணுமே இல்லை, இந்த இழைச்சிட்டு வந்து நிக்குது. நேற்று வந்து ஒரு 40 கேள்வி, நான் கிட்டத்தட்ட ஒரு 25 கேள்விக்கு பதில் நேற்று சாட் ஜிபி பதில் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டேன், இதெல்லாம் வாட்ஸ்அப் இதுல டெலிகிராம்ல போட்டிருப்பேனே. டெலிகிராம்ல விண்வெளி மருத்துவத்துல போட்டாச்சு. அதே மாதிரி இந்த கால்சியம் அது பேரு அந்த இது ஃபெரஸ்கோ வைட்னு பேரு, ஃபெரஸ்கோ விட்னு பேரு, ஃபெரஸ்கோ விட்டது அவருடைய பேரு, ஒரு ரஷ்ய சயின்டிஸ்ட். அதை பத்தி எல்லா விவரமும் அதில் போட்டிருக்கும் பாருங்க. இவருக்கு போட்டு விட்டுருக்கிறேன், யாருக்கு போட்டிருக்குன்னா பிஜுக்கு வேற போட்டு பிஜு விட்டுருக்கிறேன். எல்லாத்துலையும் போட்டாச்சு. அது வந்து அதுக்கு பேர் கால்சியம் டைட்டானியம் ஆக்சைடுன்னு பேரு. அதுதான் வரப்போகுது, கால்சியம் டைட்டானியம் ஆக்சைடு. அதுதான் அவர் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்ச விஞ்ஞானி ஒருத்தர் வேற, பெருமைப்படுத்துற விஞ்ஞானி வேற. கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி அந்த நாட்டிலோட மிகப்பெரிய ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய கனிமவியல் ஆராய்ச்சியாளர், அவர் பேரத்தால் வச்சாங்க. ஆனா அது உண்மையான வந்து பொட்டானிக்கல் வந்து கால்சியம் சுண்ணாம்பு பிளஸ் டைட்டானியம் ஆக்சைடு. அதுதான் வந்து அங்க இயற்கையாகவே பூமியிலிருந்து வந்திருக்குது. அதெல்லாம் அந்த காலத்துல எரிமலையா இருந்து மேல வந்திருக்கிறத. ஒரு காலத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. பூமியிலிருந்து மேல அதான் எரிமலை இருந்தா கீழ இருந்து எரிமலை குழம்புலேருந்து மேல வர்றதா என்னென்ன இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. ஆச்சரியமா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா எரிமலை குழம்பு வந்து பெரும்பாலும் இரும்பு சத்து தான் இருக்கு. அது மேல வருது. அதை உடைச்சுதான் டாட்டாக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா சுத்தப்படுத்தி உலக புகழ்பெற்ற ஸ்டீல் தான். இன்னைக்கு உலக பட்டத்தில் தூய்மையான ஸ்டீல் வந்து டாட்டாக்காரன் அடிச்சுக்க முடியாது. எல்லாம் இங்க சேலத்துல இருந்து கத்துக்கிட்டு போனதுதான். இந்தியா உலகத்துக்கே சேலம் தான் இரும்பு தாது. உலகத்துக்கு இரும்பு கண்டுபிடிச்சது தமிழர்கள் தானே. அதனாலதான் காரசாரமா விவாதம் போயிட்டு இருக்குது. எங்க பாராளுமன்றத்துல 3 மணி 4 மணி ஒன்றும் நடக்காது. என்ன கத்தினாலே அவனுங்களாம் வடநாட்டுக்காரங்களுக்கு படிப்பறிவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எவனும் பள்ளிக்கூடமே போறதில்லை, எவனும் தாய்மொழியும் படிக்கிறது இல்லை, படிக்கிறதும் இல்லை. அதை இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மதிப்பெண் கல்வி முறையினால எந்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த வயிற்று பாட்டுக்காக நாங்க குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறது இல்லைங்கிறத விட இல்ல ஒரு அப்ப குருகுல கல்வி அங்க இல்ல. ரெண்டாவது வந்து
தாய்மொழி சிந்தனை கூட வடநாட்டில் வட இந்தியாவில் கிடையாது. தாய்மொழி சிந்தனை வடநாட்டில் கிடையாதுங்க. என்னது பன்றிக்குட்டிகள் மாதிரி தான். தாய்மொழியில் சிந்திக்கணும், தாய்மொழியில பேசணும், தாய்மொழியின் மூலமாக இயற்கையை அறியணும். நமக்கு அந்த அந்த அளவுக்கு அந்த மத சிந்தனை தவிர வேறு எதுவுமே இல்லை. மத சிந்தனை, அந்த பிரிவினை சிந்தனை தவிர எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட வாழ்க்கை பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கும். நம்மளை காட்டு முன்னாடின்னு சொல்றானுங்க. ஆனால் இதுல பாத்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்காக இவனுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் உன்னை படிச்சுக்கிட்டு நேரா போய் அமெரிக்காவுக்கு அடிமையாகிறது. இங்கேயும் தமிழர்களுடைய பழக்கம் கேட்டீங்கன்னா ஆங்கிலத்தை படிச்சுட்டு போய் ஆங்கிலத்தில் அடிமையாகிட்டு அவனுக்கு சேவை செஞ்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியது. அந்த நாட்டுக்கு எந்த அமெரிக்கா போனாலும் அமெரிக்காவில் போய் உட்காரனால இந்தியா முன்னேறிடுச்சான்னு கேட்கறேன். அமெரிக்காவில் போய் உட்காந்துறனால தமிழ்நாடு முன்னேறிடுச்சா? சுந்தர் பிச்சை அந்த நாட்டுக்கு சுந்தர் பிச்சை இந்த கூகுளுக்காக உழைக்கிறேன். அவனுக்கு தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு என்ன சம்பந்தம்? அது எப்படி நீங்க பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க? சரி, அப்படியே வச்சுக்கோமே. இப்போ இசைராஜா இந்த இசைஞானி இளையராஜா இசை அரசர் தான், விண்ண அரசர் தான். அவர் 300 ஆண்டுகளுக்கு முன்னாட அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இசை ஜாம்பவான் யாரோ சொல்லுவாங்க. அவரை விட இன்னும் பெரிய ஆள் தான். இது எத்தனை நாளைக்கு இது நிற்கும்னு கேட்டீங்க. அப்புறம் என்ன இந்தியா எந்த முன்னேறிடும்? பாட்டு பாடிட்டு இருந்தே சரியா போச்சா? திறமைகளை மதிக்க வேண்டியதான், பண்ண வேண்டியதான். அதே மாதிரி கிரிக்கெட் கூத்தாடிகள், சினிமா கூத்தாடிகள், இசை கூத்தாடிகள், இசை விற்பனர்கள், இதெல்லாம் இருந்து இத்தனை தத்துவங்களும் இருந்துமே உள்ள விட எதை நீங்க புரிஞ்சுக்கல நீங்க. இந்த பீத்தோவன் ஒருத்தர் இருந்தா அவன் செத்து போயிட்டான், எலியாட்டுன்னு ஒருத்தர் அவனும் செத்து போயிட்டான். அதனால என்ன உலக பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுத்தீங்க? அப்போ ஒரு அறிவியலே இல்லையா? அறிவியல் கண்டுபிடிப்பு ஏன் வரல? சர்சிவராமனுக்கு அப்புறம் ஏங்க எல்லாம் கண்டுபிடிக்கல? நல்ல வேலை அவர் திருச்சிராப்பள்ளியில பிறந்தாருங்கிறதுக்காகவா? அவரு சுய சிந்தனை தான். அவரும் அந்த அதிர்வு பார்க்கறத, இசை அதிர்வை பார்க்கறதுக்கு போயிட்டு கடைசியில் இயற்கையாவே இசையோட அதிர்வை பார்க்கறதா பண்ணணும். இசை அதிர்வுக்கு வித்தியாசமானது. 4 பேர் 4 குரல் சொல்லணும்னு வச்சுக்கப்ப, 4 பேர் 4 குரல், ஆளுக்கு ஒரு குரல், வெவ்வேறு வகையான குரல். நீ 1வது குரல், 2வது குரல், நீ 3வது குரல், 4வது குரல். 4 பேர் 4 குரல் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. காதல் கேட்டு பதிவு பண்ணி பாரு, கோயமன் இருக்கு. ஏன்னா குரல் சொல்ற மாதிரி தெரியுமே, என்னன்னு யாருக்கும் தெரியாது. என்னன்னு ஒரே மாதிரி சொன்னா கூட தெரியும். அகர முதல் எழுத்து இல்லாம 4 பேர் அகர முதல் எழுத்து எல்லாம் 4 பேர் சொல்றது அப்படியே பதிவாகும். 1வது குரல் நீ சொல்லு, 2வது குரல் நீ சொல்லு, 3வது குரல் நீ சொல்லு, 4வது குரல் நீ சொல்லுன்னு பதிவு பண்ணி பாருங்க, கோயங்கோயங்கோயின்னு வரும். ஆனா அதே பார்த்தீங்கன்னா தனியாவர்த்தனம், இது பேர் தனியாவர்த்தனம்னு பேருங்க பேர், ஒண்ணுமே இல்லை. தனியாவர்த்தனம் பார்த்தீங்கன்னா 10 கருவி இருக்கு அந்த இடத்துல. 10 கருவி நீங்க பதிவு பண்ணி பாருங்க, தனித்தனியா பதிவாகுங்க. 10 கருவி ஒட்டுக்கதான் இசைப்பாங்க, ஆனா எல்லா கருவியும் தனித்தனியா தெரியும். ஆனா ஒவ்வொன்றும் வெவ்வேறு கவிதைன்னு வச்சுக்கலாம். தவிழ்னா அது ஒரு கவிதை, பிடில் அதுன்னு ஒரு கவிதை, அப்புறம் கஞ்சிரா ஒரு கவிதை, அப்புறம் ஹார்மோனியம் ஒரு இந்த இது மிருதங்கம் ஒரு கவிதை, இப்படின்னு வச்சுக்கோங்க. 4 வெவ்வேறு தோல் கருவிகள், 4 வாசிக்கிற 4 தனித்தனியே தெரியும். ஆனா மனிதன் மட்டுமே பாத்தீங்கன்னா, நீங்க ஆளுக்கு ஒரு குரல் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, 1வது நம்பர் சொல்லி பதிவு பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே பதிவாகாது. ஒரு சத்தம் மட்டும் ஏதோ திருக்குறள் மாதிரி தெரியும், அவ்வளவுதான். அதுதான் அந்த இசைக்கருவிக்கல்ல இசை. அதைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கான். இதுக்கு தமிழ்ல சொன்ன போனோம்னா பேச்சே இல்லாத தனியாவர்த்தனம் பார்த்தீங்கன்னா, அந்த இசை கலைஞர் அது ஒரு மரபு, ஒரு முக்கியமான புகழ்பெற்ற ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா அது 2 ஒரு மாதிரி அந்த 2 ஒரு வரி மட்டும் விட்டுட்டு தனியாவர்த்தனம் கொடுத்துருவாங்க. தனியாவர்த்தனம் மணிக்கணக்கா நடக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அது கடைசியில இந்த பாட்டு பாடி இவர் முடிப்பார். அதுதான் இசை மரபு ஒரு லட்சணமா இருந்தது. அப்ப இந்த அதிர்வுக்கு தனித்தனியா அதிர்ந்தாலுமே பதிவு பண்ணோம்னா ஒவ்வொன்றும் தனித்தனி அதிர்வு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதே வாயில சொல்லுங்க. அதிர்வு வேற வேற புரியுதுங்கய்யா. பட் ஆனா எல்லாமே ஒரே மியூசிக் நோட்டை தானே அது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூசிக் நோட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லாமே அதே நோட்டை தானே போய் ஹிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் நம்ம பண்றோம் அப்படின்னா அதே சாங் தானே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பண்ணுது. புரியுது. ஆனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் புரியுது. அந்த கருவி இசைக்கிறாங்கன்னு நல்லா தெளிவா தெரியும். இந்த கருவி தான் இசைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். இது அப்படியே இல்லை. பிச்சைக்காரன் வாங்கிட்டு கோயங்க நீங்க சொல்லி பாருங்க.
ஒரு குரல் இல்ல இப்போ 10 நம்ம இங்கிலீஷ்ல கூட ஒரு ஆக்ட் இருக்கு, அக்கபெல்லான்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஆ, இசைக்கருவிகளே இல்லாம மனிதர்கள் மட்டுமே வாய் அசைச்சு பாடுறாங்க. ஆ. ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி பாடினாதான் அது அக்கபெல்லான்னு ஒரு ஆக்ட் ஆ, அது உருவாகுது. அந்த ஒரே மாதிரி பண்ணீங்கன்னா அது புரியும். 100 பேரும் அகர முதல் எழுத்தெல்லாம் மாத்தி போகும், அது அப்படியே அழகா பதிவாகு. ஆளுக்கு ஒரு குரல் சொல்லி பாருங்க என்ன ஆகு? ஆ, ஆளுக்கு ஒரு குரல் சொல்லி பாருங்க ஒண்ணும் பதிவாகாது. ஆனால் இந்த இசைக்கருவில மட்டுமே என்ன வாச்சாலும் தனித்தனியா வாசிக்கிறது காது கேட்குது. அது இப்போ அது பேரு தனியா வர்த்தனம்னு பேரு. என்னது? தனியா வர்த்தனம். ரொம்ப நாளா எனக்கு புரிஞ்சுது. இந்த 2 நாளா. ஓ! தனியா வர்த்தனம் தான் சொல்றாங்க. 2வது இசைக்கச்சேரி ஒருத்தன் பாட்டு பாடுனா, அவன் மட்டும் தான் பாடுவான். அவனுக்கு பக்கவாத்தியம் அது பேரு பக்கவாத்தியம்னு பேரு. பக்கவாத்தியம் மட்டும் பக்கவாத்தியம் வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டே வருவாங்க. தனித்தனியா புடிச்சுட்டே இருக்கும். பக்கவாத்தியம் தான் 10 பேர் பாட தவிர, வாய் பாட்டு பாடுறவன் ஒருத்தன் தான் இருப்பான். அது தேவையில்ல. எத்தன நாளைக்கு நீங்க அதெல்லாம் கரெக்ட் தான். இது எத்தன நாளைக்கு நீங்க எதுவுமே வந்துங்க மாற்றத்த இப்ப டார்வின் மாரி மாற்றத்த குடுக்கணும். டார்வின் மாரி மாற்றத்த குடுக்கணும். ஒரு இப்ப இப்ப கைபேசி கண்டுபிடிச்சு குடுத்தான் பாருங்க. கைபேசி கண்டுபிடிச்சு குடுத்தது சாதாரண விஷயமா? இப்ப நம்ம பேசுறோமே, இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா? இந்த கைபேசி. இந்த மாரி வரணும். இதுதான் அந்த விஷயம். இது இது வளர்த்தெடுத்துட்டு போகணும். நல்ல வேளை இப்ப நம்ம இந்த நீரிழிவு முறை யாருக்கு வேணா எந்த நேரத்துல வேணா சொல்லிக் குடுக்கலாம். அவன் வேணா கத்துக்கிட்டு போறான். நாம தமிழ்ல கண்டுபிடிச்சு குடுத்தாச்சு. இது தமிழ்ல முக்கியமான இடத்துல சில இடத்துலலாம் வந்து முக்கியமான கீவேர்டு, பாஸ்வேர்ட் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல போட்டாச்சு. இத போய் யாராச்சும் இது வந்து ஜெர்மனிக்காரனுக்கு பெரிய கல்ட்டிங்கிறவன், நேரடியா இந்த புத்தகத்த குடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன கிழிக்கணும்னு பார்க்குறேன் நாங்க. அது யுனிவர்சிட்டிலே குடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். நெறைய சொல்லுவாங்க. நான் உண்மையில பார்த்தேன். இத்தனை ஆயிரக்கணக்கான ஏடுகளை ஏசியில போட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறேன். அப்ப இருக்கிறவங்க நீங்க, இந்த புத்தகத்த நான் குடுத்து போட்டே வந்திருக்கிறேன். அதுவும் குறிப்பா அவர் பேர் என்ன? ம். ஜான் லூக் சேவியரை சந்திச்சே குடுத்தேன். அவரு தான் இருக்கிற டாப் மோஸ்ட். ஜான் லூக் சேவியர் தான் ஜெர்மனிக்கு தமிழாசிரியர். அவர் தெரியாத யாரும் இருக்க முடியாது. ஜான் லூக் சேவியர். தமிழ்நாட்டுக்காரர் அவரை சந்திச்சு பேசி இந்த புத்தகத்தை கொடுத்துட்டேன். அவர் அவர் பேசின வீடியோ கூட இருக்கு பாருங்க. அவருக்கு மனசு வச்சு எப்படி இந்த உணவு இல்லாம நீங்க எத்தனையோ ஆராய்ச்சி பண்றாங்க. தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகமே தொடங்கிட்டு தமிழுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே தொடங்கி இருக்காங்க. இந்த என்னடா இவன் இதை கொண்டாந்து கொடுக்குறானே இது என்னடா இருக்குன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணாதான் அவன் தான் உண்மையாலுமே அறிவாளின்னு நினைக்கிறான். அவன் தமிழ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் 100 கோடி ஒதுக்கி ஆராய்ச்சி பண்றானுங்க. ஆனால் தமிழ் அப்படி ஒரு புத்தகம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோமே, இன்ன வரைக்கும் இப்ப கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. யாராவது வந்து இதுல என்னன்னு அப்புறம் என்ன அறிவு இருக்குன்னு பாருங்க. அங்க இருக்க ராக்கெட் தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு போய் பேசினா தான் ஆகுமா தெரியுது. அங்க போய் நிரூபிக்கணும். அப்புறம் எப்படி அறிவாளின்னு சொல்லுவீங்க? நல்லவனுக்கு ஒரு சூடுங்கிறீங்க. ஒரு சொன்னா நல்லவன் தெரிஞ்சுக்குவாங்கிறீங்க. நான் 10 பேத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். பூரா பிஹெச்டி பண்றவங்களுக்கே கொடுத்துட்டு வந்திருக்கேனே. இல்ல டாக்டரேட் வாங்க போறானு. இன்னும் 1 வருஷம் போனா என்ன வாங்கிடுவீங்க? பிஹெச்டின்னு போட்டுக்குவீங்க. பிஹெச்டி தமிழ் பிஹெச்டின்னு போட்டுருவீங்க. போட்டுட்டு இது தெரியாது அப்புறம். இப்படித்தான் இருக்குது. இப்படித்தான் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்ன அறிவாளின்னு அப்ப ஒரு துரு பிச்சுட்டு கிடைச்சா போதுங்க. கப்புன்னு பிடிச்சுக்குவாங்க. அப்ப இந்த தீசக்தி எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இதுல கொண்டிருக்கிறீங்க, உணவுங்கிற போதையில கொண்டிருக்கிறீங்க. உணவுல இருக்கிற போதை இப்ப சாராயம் குடிச்சு மாசேத்துங்குன்னு ஒருத்தர் இருந்தாரு. மாசேத்துங்குன்னு சைனாவை சேர்ந்தவர் மாசேத்துங். அவர் வந்து ஒரு புரட்சியாளர் தான். ஆனால் மாசேத்துங் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைனால இருக்கிற 100க்கு 99 பேரு அந்த போதையிலே கிடப்பாங்க. நேரடியாக வாயில வச்சுக்கிறது. அப்படியே கிடந்தாங்க. அப்புறம் அவர் வந்துதான் அட்டின்னு அடிச்சு அந்த போதை கலாச்சாரத்தை அடியோடு வெட்டி அந்த சடமுறையில வெட்டி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆண்கள் போட்ட சடமுறை வெட்டி அந்த போதை கலாச்சாரத்தை நீக்கினதா பெரிய புரட்சி பண்ணி தான் அது வந்தது. அத்தனை பேரும் போதைக்கு அடிமை. இப்ப எப்படி தமிழ்நாடு ஒரு சாராயத்துக்கு அடிமையோ அதே மாதிரி அத்தனையும் போதைக்கு அடிமை. ரொம்ப மோசமா போடுது. சரி, அவர் பேர் என்ன சொன்னீங்க? என்ன என்ன யாரு அவரு? மாசேதுங் சைனாலயா? மாசேதுங் 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 போட்டு பாருங்க. ம். மாசேதுங். மாசேதுங்.
சரி. ம். அவர் சேனல்ல ஒரு புரட்சி பண்ணவர் தான் மாசேதுங். ம். சரி. இன்னும் மாசோ புரட்சியாளர், கேஸ் மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கு வங்காளத்துலலாம் அந்த தத்துவத்தோட இன்னும் இருப்பாங்க. அ நக்சலைட் ம். நக்ச அம் ரஷ்யா அவர் தான் இந்த மாசேதுங், என்னமோ former chairman of Chinese Communist Party. அவரா? அ மாசோ ம். தாங். ம், ம், ம். அவர்தான். ம். இவங்க ரஷ்யால சோசியலிசம், அங்கெல்லாம் கம்யூனிசம். அவ்வளவுதான். ஐயா, கண் எனக்கு ஒரு அ, குறளுடைய சந்தேகம் இருக்குங்கய்யா. அ, இது ஆ, பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர் அ, நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் ம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கய்யா அதுல? பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷத்தை கொடுத்தாங்கன்னா அருந்தி, அது ம். நட்புங்கிற நாகரிகத்தை காப்பாற்ற வேணும்னு எழுதுறாரு. அ, நட்புங்கிற இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நட்புக்காக, அன்புக்காக, நட்புக்காக ஒருத்தர் விஷம் கொடுத்தால், அதை அருந்தி ம். அந்த நட்பை காப்பாற்ற வேணும்ங்கிறாரு. நட்புக்காக விஷத்தை கொடுத்தாலும் அது அருந்தி அந்த நட்பை காப்பாற்ற வேண்டும். இதுதான் புத்தர் செஞ்சாருன்னு சொல்றாங்க. ஒருத்தன் வந்து கொடுத்தான். அதை நியாயப்படுத்துறாங்களா இல்லாட்டி அது கரெக்ட்னு சொல்ல வராங்களா? என்ன சொல்ல அது வராங்க? அது என்ன அது அது அதுதான் அந்த நட்பு. இவங்க அந்த நட்புக்கு நட்பினுடைய ஆழத்தை சொல்றாங்க. நட்பினுடைய ஆழம் வந்து என்னன்னாக்க, விஷத்தையே குடுத்தனா கூட அந்த நட்பை நீங்க எஸ்டாபிலிஷ் பண்ணணும்னு சொல்லிச்சுனாக்க, இந்த விஷத்தையே குடுத்து கூட உங்க நட்பை வந்து எஸ்டாபிலிஷ் பண்ணணும். ம், அது நட்பினுடைய விஷம். மகத்துவம் அது. ஆமா, நட்புக்காக கொடுக்குறேன். ஆனால் இது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நான் திருப்பி கேட்பேன். அந்த அந்த விஷத்தை அருந்தினதுக்கு அப்புறம் அந்த விஷத்தை நீ சுத்தப்படுத்தலாம். உணவு தான் கொடுக்க போறான், அவ்வளவுதான். அது சாக்ரிஃபைஸ் கூட அப்படித்தான். அதனால விஷத்தை தான் கொடுக்குறாங்கன்னு இந்த நட்புக்காக தான் அந்த விஷத்தை கொடுக்குறாரு. நட்பு வந்து எவ்வளவு உயர்வானதுங்கிறத சொல்றாரு. ஆ, அதுதான். எவ்வளவு நட்பு ஈவன் உயர்வானது. பல்லவ மன்னன் யாரு அவங்க சைனா போய் அங்க போன பிறகு அங்கேயே இருந்த பிறகு கடைசியில அவருக்கு அந்த விஷயத்தை போதி தர்மனா அங்க கொடுத்து சாப்பிட இதைதான் சொல்லி சொல்றாங்க, போதித்தரம் இதைதான் சொல்றாங்க. சொல்றாங்க. பட் ம், ம், ம். போதி தர்மனே வந்து வெறும் தண்ணியும் பச்சளைய தண்ணியும் கீரை தான் கொடுத்துருக்கான், வேற ஒண்ணும் இல்லை. கீரை சாறு, கீரை தண்ணியும் கீரை சாறு கொடுத்தாவே எல்லாமே நல்லா இருங்க. இது ரொம்ப எளிமையா இருக்கிறத போய் ஏன் இன்னும் பெரிய விஞ்ஞானிகள்ங்கிறீங்க, பெரிய ஆராய்ச்சியாளர் புடுங்கிங்கிறீங்க. ஒண்ணுமே இல்லை. நீ தண்ணியும் கீரை சாறு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே தேவையில்லை. தண்ணியுமே கீரை சாறு, கீரை சோப்பு, கீரை சாறு அதை வேக வச்சு சூப் மாதிரி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதானே. எல்லாமே நல்லா போகுது. ஆரோக்கியங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமை. யாரும் ஒண்ணும் சொல்லி வர்றவங்களை கூட கீரை சாறு வச்சு குடிக்க சொல்லிடலாம். கீரை நல்ல மிக்சியில கரைஞ்சு வெங்காயத்தை போட்டு குடுற. நீ இப்படி சொல்ல வேண்டியதான், இது ஏதோ ஒரு கீரை போ, தண்ணியை மட்டும் குடிச்சிக்க. கீரையை வந்து நல்லா மிக்சியில போட்டு கரைஞ்சிக்கோ, வெங்காயத்தை போட்டு தாளிச்சுட்டு கொதிக்க வச்சுக்க. அதவே குடிச்சிட்டே 1 மாசம் குடிடாங்க வேண்டியதுதான். எல்லா நோயும் என்ன நோய்? சிம்பிளான ட்ரீட்மெண்ட் ஆயிடுங்க. ஒரு வகையில் வெறும் நீ அதான் இப்ப ஏன் அதுதான் ஃபாலோ பண்ண எங்க வீட்டுல டெய்லி காலையில கீரை சூப்பு தான். டீ காஃபி எல்லாம் கிடையாது. அதுவே அப்பாவுக்கும் உணவும் அதுதான், சாப்பிட்றதும் அதுதான், உணவும் போது எல்லாம் அதுதான். அப்படி பண்ணி பாருங்க, டீ எல்லா அதான் டீ காஃபி நோயும் கிடையாது. ஒழியுது. ம், இப்ப நான் இந்தியா போனல, இந்தியா போன பிறகு நான் சொல்லிட்டேன் அம்மா கிட்ட, நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. டெய்லி எனக்கு கீரை செஞ்சு கொடுங்க, அது வெல் டீ காஃபி வேணாம், காலையில எழுந்தோடனே சூப் மாதிரி செஞ்சிருங்க அப்படின்னு. அப்ப நான் முன்ன நாளே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க. ம், காலையில எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் எடுத்து போட்டு ம், ம், வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு ம், அதுக்குள்ளேயே நல்லா சூப் மாதிரி செஞ்சுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு ம், கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அப்படியே சூப் மாதிரி அதுல மிளகுத்தூள் போட்டுட்டு ம், டெய்லி காலையில சூப். இப்போ வரைக்கும் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பழக்கி ஓட்டிட்டு வந்தேன். ம். டெய்லி ஒரு சூப்பு தான், எதனா ஒரு 3 கீரை சூப்பு டெய்லி. அங்க பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் சோத்தை தின்றுவாங்க, அது முடிஞ்சு போச்சு கதை. அதுதான் வேற. அட்லீஸ்ட் இப்பனாச்சும் அதை ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்னு. அது ரைட்டு, அது ரைட்டு. அந்த அது விடாது, அந்த பிசாசு விடாது. அந்த சாவடிக்கிறதுக்கு தான் அது வந்திருக்குது. அதெல்லாம் தப்பிக்க முடியாது. நீங்க பண்ண முயற்சி செய்துதான். அவங்க தத்துவம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. என்ன தெரியாது? இந்த ஜெர்மனுக்கார மாதிரி அது தான். ஸ்டார்டிங்னா நான் அங்க இருந்தேன் இல்லையா, அந்த ஒரு 10 நாள் அப்படியே ஆரம்பிச்சது. சரி நீ என்னதான் சாப்பிட்டா சொன்ன, வெஜிடபிள் எனக்கு வைங்க மதியம் அப்படின்னு. யாரா இருந்தாலும் அது சுய சிந்தனை என்பது யாருக்கு வேணாலும் வரலாம். அது என்ன ஆண்கள் பெண்கள் கிடையாது. இயற்கையில ஆண்கள் பெண்களே கிடையாது. இனப்பெருக்கத்துக்காக பண்ணதானே தவிர, இனப்பெருக்கத்துல அது பிரிஞ்சு போய் ஆண் பெண்ணுன்னு மாறிச்சே தவிர, மற்றபடிக்கு எல்லாத்துக்கும் ஒரே அறிவு தான், ஒரே திறமை தான், ஒரே சிந்தனை தான். அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் தனி மனிதனா அதை கேள்வி கேட்டு தன்னுடைய சுய சிந்தனையை மேல எடுக்கணும் இல்லையா? அப்பதான் அது எல்லாம் வளரும். நடக்காது. இல்லாட்டி நம்ம ஆமா. நம்ம வந்து வளர்க்க முடியாது அதை. ம்ஹும். அவங்களே அதை கேள்வி கேட்டு அவங்களே அதை வளர்த்துக்கணும்.
அதுதான் இயற்கையோட தொடர்புடையது. எல்லாம் இயற்கை தான் பண்ணுது. இவங்க அது அது சிந்திக்க விடாம பண்றதே இந்த கல்வி. இந்த சிந்திக்கு இருக்கிறது இந்த மதிப்பெண் கல்வி முறை, வெள்ளைக்காரனுடைய கும்பாஸ்த கல்வி முறை அதுதான் பண்ணும். அது உலகத்தையே கெடுத்துட்டு போயிடும். எல்லா நாடுகளையும் கெடுத்தாங்க. அதான் சாபக்கேடு. அதுலதான் இது ஒண்ணும் இல்லை. இப்ப சரி குறைந்த உணவு முறைன்னு ஒருத்தர் ஜெர்மனிக்காரர் சொல்றாருன்னா அதவே அவனுக்கு ஆராய்ச்சி பண்ண முட்டானுங்க. நாம போய் இந்த தமிழ் இந்த புத்தகத்தை கொடுத்து ஜெர்மனிக்காரர்கள் அவரு டாக்டர் அர்னால்ட் அக்ரேட்டர் சொன்னதே நீங்க ஆராய்ச்சி பண்ணலைன்னா உனக்கு என்னதான் அறிவு இருக்கும்? உனக்கு சொந்த நாட்டுக்காரர் கண்டுபிடிச்சது நீங்க ஆராய்ச்சி பண்ணல. அது ரேஷனல் ஃபாஸ்டிங் தெளிவா ஆங்கிலத்தில் எழுதுறாரு. அவரு ஆங்கிலத்துல ஜெர்மனில தான் எழுதியிருப்பாரு. ஃப்ரெண்ட் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே நான் ரேஷனல் ஃபாஸ்டிங் என்னையும் ஆராய்ச்சி பண்ணல. இப்ப நீங்க ஆராய்ச்சி பண்றீங்களே, ஓசினோர் ஓசுமி ஆராய்ச்சி பண்றாரு இல்லையா? ஓசினோர் ஓசுமி வந்து ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஜெர்மனுக்கார ஏன் ரேஷனல் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி உங்க நாட்டுல பிறந்தது? அது அறிவுகட்ட முண்டங்களா? யார் அது ஓசினு? ஜப்பான்காரன் ஓசினோர் ஓசுமி ஆராய்ச்சி பண்ணாரு 2016. ஆமா சொன்னீங்க கரெக்ட். இப்ப 2016 பண்ணாரு. அது அவர் கையில் எடுத்தது ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங். ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஒரு 10 நாள் 20 நாள் 30 ரம்ஜான் ஃபாஸ்டிங் போயிட்டு இருக்குல்ல, அவ்வளவுதான். இதுலயே வந்து காலையில் 4 மணிக்கு சாப்பிட்றாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு முடிச்சிடுறாங்க, 14 மணி நேரம். இதுலவே நோய் நல்லா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து மத சார்ந்த நோன்பு. ஆனா ஜெர்மனியில வந்து அறிவு சார்ந்த நோன்புன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கும் பொழுது அதை நீ ஆராய்ச்சி பண்ணல. என்ன சம்மந்தமே கிடையாது. இந்த சைனாக்காரன் வந்து இந்த ஜப்பான்காரர் வந்து ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் அவரு நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது அவர் அது உள்ள இருக்கிற பயோ செல் என்ன நடக்குது, பயோ செல் உள்ள இருக்கிற உயிர் உள்ள செல்கள் என்ன வேலை அது பாருங்க. இவன் தாங்க புத்திசாலி. இது வரைக்கும் செத்து போனதை வச்சு இந்த ஆராய்ச்சி பண்ணி ஏமாத்திட்டு இருக்க இந்த பரதேசி பையனுக்கு செத்து போனதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நாச சுடுகாடாக்கி விட்டாங்க. எப்படியும் இந்த ஓசினர் ஓசுமி இந்த அவருக்கு வயது 85 இருக்கும். ஓசினர் ஓசுமிக்கு வயது 85 இருக்கும் வயது. அந்த 85 வயசுல அவர் என்ன வாங்குறாரு? நோபல் பிரைஸ் வாங்குறாரு. இவருதான் அவர் இந்த ஓசுமி. சரி, அப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரபு நாடுகளோ அல்லது சரி அந்த ரேஷன் முக்கியமா ஓசினர் ஓசுமி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிக்கல, ஏன் நீ வளர்த்து எடுக்கல? அரபு நாட்டுக்காரன் ஏன் வளர்த்து எடுக்கல? அங்க அப்ப அரபனுக்கு அறிவியல் அர்த்தம். கடன் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆட்டோபேகி நேச்சுரல் ரெகுலேட்டட் மெக்கானிசம் ஆஃப் த செல். மொத்த செல்லுமே இதான். நீங்க அதுக்கப்புறம் தனித்தனியா ஆராய்ச்சி பண்றது. உடம்புல செல்லால் ஆனது, செல்லுனா அணுக்களால் ஆனது. இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க, எல்லா செல்லும் ஒழுங்காகுது. என்னது? தனியா மைட்டோகாண்ட்ரியா மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எக்ஸ்பெஷலி என்ன பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்படி எல்லாமே அதுதான். எல்லாமே எல்லாம் செல்லால் ஆனது. நேரம் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டால் ஆனது. இது பேர் பயோ செல். அவ்வளவுதான். என்ன செல்? பயோ செல்னா போட்டிருக்க பாருங்க, உயிர் செல். பயோ செல்னா பயோ போட்டான், நீ பயோன்னு போட்டே போக வேண்டியதா? எதை கேட்டாலும் பயோ போட்டுக்கணும். பயோ கம்ப்யூட்டர் சொல்லிட்டு பயோ சூப்பர் கம்ப்யூட்டர் நாம தான். பின் யாரு? ஆர்டிபிஷியல் கம்ப்யூட்டர் நாம தான். நமக்கு ஆர்டிபிஷியல் கம்ப்யூட்டர் நமக்கு இருக்குதுங்க. நமக்கு ஆர்டிபிஷியல் கம்ப்யூட்டர் நமக்கு இருக்கு. நேச்சுரல் கம்ப்யூட்டர் வந்து டிஎன்ஏ, ஆர்டிபிஷியல் கம்ப்யூட்டருங்கிறது மூளை. டிஎன்ஏ தான் மூளை உருவாக்குது. டிஎன்ஏன்னு ஒன்று இல்லைன்னா மூளை உருவாக்குது. டிஎன்ஏ முதல் அறிவாளி. அவர் தான் வந்து தகவலை சேர்த்துக்கிட்டே போய் ஆளுகள் உற்பத்தி பண்றது. என்னென்ன வேணும் கட்டமைப்பு பண்றதே இவர் தான். யாருங்க? உடம்பை கட்டமைக்கிறது டிஎன்ஏ தான். அவங்களதான் வந்து உள்ள என்னென்ன பொருள் வேணும், கணை வேணும், கல்லீரல் வேணும், நுரையீரல் வேணும், ரத்தம் வேணும், நரம்புல வேணும், அதுல அறிவு இருக்கு, எல்லாத்தையும் பண்றவரு இவர் தான். டிசைனர், ஆர்கிடெக்சர், பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சர் தான் அவரு. இப்போ ஆர்கிடெக்சருக்கு நிறைய அறிவு வேணுங்கிற மாதிரி நம்ம உடம்புல ஆர்கிடெக்சர் இவரு தான். டிஎன்ஏ தான் கட்டமைப்பு. அவரு தான் எதை உண்டு பண்ணாரு? தனக்கு சப்பாட்டு ஒரு துணை ஆள் வேணும்னு சொல்லிட்டு மூளையை கொண்டு வர்றாரு. டிஎன்ஏ தான் மூளையை உருவாக்குது. அறிவியல் அப்படிதான் பேசுது. ஏன் மூளை இல்லாம இந்த டிஎன்ஏ வச்சு
மண்டையோடு தலை வருது, மண்டையோடு வருது. அஹ் மரத்துக்கு மூளை கிடையாது. அப்புறம் வந்து அதான் மரமண்டைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மரத்துக்கு மூளை கிடையாது. மூளை இல்லாத பத்தி சரியான மரமண்டைடா அப்படிம்பாங்க. தமிழ் அதுக்கும் தமிழ்ல சொல்லு இருக்கு. சரியான மரமண்டைம்பாங்க. அதே மாதிரி புழுவுக்கு மூளை கிடையாது, பூச்சிக்கு மூளை கிடையாது, பட் ஆனா ஊர்வலுக்கு. மூளை இல்லைன்னா கூட பட் ஆனா அதோட ஹோல் உடம்புமே பாத்தீங்கன்னா இப்ப போட்டோசிந்தசிஸ்ல இருந்து அது எனர்ஜி எடுக்குது இல்லையா? அதெல்லாம் நடக்குது இல்லையா? அது வேற. அதுக்காக மூளை இல்லைன்னு எப்படி சொல்லணும்? அது வந்து அவ்வளவுதான். அது பண்பே கிடையாது அதுக்கு. எந்த பண்பும் கிடையாது, ஒரு ஒண்ணும் அறிவு கிடையாது. அதான் ஒரு அந்த அறிவா. தன்மை மட்டும் தான் இருக்கு. தன்மை மட்டும் தான் இருக்கு. அதை பிரிச்சு அதை எடுக்கிற சிறப்பா தன்மை மட்டும் தான் அதுல இருக்கு. சிறப்பா பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க முட்டாளாயிருப்பீங்க. அதை சிறப்பு எதையும் சிறப்பா பேசக்கூடாது. அதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? அப்ப நீ இவ்வளவு அறிவு இருந்து பிற முட்டாளா உட்காந்துருக்க. அது சிறப்பு தானே. அது ஒரே வேலை. அதுக்கு மனம் கிடையாது, உயிர் அது கிடையாது, எதுவும் கிடையாது. அது வந்து ஒரு அறிவு அவ்வளவுதான். அது கூடயே அதுல ஒரே இருந்து ஒரு அறிவு. அதை போய் தொங்கிட்டு இருக்க. அதுல இருந்து நீ மாறிட்டேன்னு சொல்லணும். அதுவே தொங்கிட்டு ம். இருக்கிறது என்னது? ம். அதுல இருந்து அதெல்லாம் என்ன நம்மளோட எச்சங்கள். அதுல இருந்து அது அடுத்த எச்சங்க. படையும். மசுறு. அதெல்லாம் மசுறு மாதிரி, எச்சு துப்புற மாதிரி, மசுறு மாதிரி. அந்த மசுரப்ப ஏன் பேசிட்டு இருக்கிற? தலையில இருக்கிற வரைக்கும் மசுறு மசுறும்பா. கீழே விழுந்துட்டு தூன்னு துப்புறான். தலையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு பண்ற அட்டகாசமும் சாதாரண அட்டகாசமா பண்றீங்க நீங்க. என்ன பெரிய புட்டிங்க மாதிரி அது பண்ணிட்டு இருக்கிறது. அதே மூக்குல பூந்தாவே வாயில் வந்து ஐயோன்னு கத்துறீங்க. அதே மசுறு சோத்துல வந்து ஐயோ ஆகாதுங்கிறீங்க. என்னடா கருமாந்தரம் இருக்குது? ஒரு வினாடி கீழே விழுந்துட்டா அது அருவருப்பா மாறுது. அதுல இருக்கிற வரைக்கும் அதுக்கு அத்தனை செலவு பண்றீங்க, ஆட்டம் போடுறீங்க. ஆனால் அது தவறி கீழே சோத்துல விழுந்தாவோ, அது கீழே விழுந்தாவோ மசுறா அப்படிங்கிறீங்க, உடம்பு மயிறு அப்படிங்கிறீங்க. தலையில இருந்த பெரிய என்னமோ தலையில இருந்த ஏதோ ஒரு அறிவாளி மாதிரியும் அந்த மசை. அது வள்ளுவர் எழுதுவார், தலையின் இழிந்த மயிரணையர் எழுதுவார். தலையின் இழிந்த மயிரணையர் பட்டு பயங்கரமா எழுதுவார். இதை விட அவர் சொல்ல மாட்டார். தலையின் இழிந்த மயிரணையர், தலை மையரை விட மோசமானவன்கிறார். அப்படி கேவலமா எழுதுவார். தலையின் யாரே முட்டாள்களை பத்தி சொல்லுவார். படிக்காத முட்டாள்கள் இருக்கானுங்களே, படிப்பை பத்தி என்ன எச்சரிக்கை பண்றாரு? சிந்திங்கடா சிந்திங்கடான்னு கத்துன்னு கத்துறாரு திருவள்ளுவர். சிந்திச்ச மாதிரியே தெரியல. அரசர்கள் மட்டுமே சில பேர் சிந்திச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரி பேசுறாரு? களரணையர் கல்லாதவருங்கிறாரு. களரணையர் உளரென்னும் மாத்திரை. அதாவது இந்த தமிழ்நாட்டுல பஸ்ல எல்லாம் உள்ள எழுதி வச்சிருக்காங்க திருக்குறள். அது எப்படி கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் தெரியல. நல்ல வேலை அந்த முயற்சியாவது பண்ணாங்களே. கருணாநிதி தான் பண்ணாரு. அந்த வேலையில கருணாநிதி தான் பண்ணாரு. கருணாநிதி நிறைய பண்ணியிருக்காரு. கருணாநிதி அவரு திருக்குறளை கையில் எடுத்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காரு. இல்லாட்டி சிலை வடிவமைக்க முடியாதுங்க. சிலை வந்து வடிவமைக்க முடியாது. அதாவது மையன் தொழில்நுட்பம் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த உள்ளீடு பிளாக் ஹோல் தொழில்நுட்பம், உள்ளீடு அற்ற தொழில்நுட்பம், சாலிடு கிடையாது, கேப். அந்த வேக்கம் தான் வந்து எதிர்த்து காட்டும். நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. உடம்பு வேக்கம் வச்சுதான் உள்ள வெற்றிடம் தான், ஒரு டப்பா மாதிரி சுத்திட்ட கவர், அவ்வளவுதான். உள்ள காலி இடம் தான். வீடு தான் வீடு மாதிரி தான். வீடு எப்படி காலி இடமா இருக்குல்ல, அதே மாதிரி தான். வீடு கட்டோம்னா செவரு தானே கட்டுறான், சுத்தி என்னங்க இருக்கு? வெற்றிடம் தானே. வெற்றிடம் இருந்தா எதுவும் நகராதுங்க. வெற்றிடம் தான் எல்லாமே பண்ணும். இப்ப வீடுன்னு பார்த்தா 10 அறை கட்டினோம்னா இந்த 10 செவரு ரூபாய்க்கு உள்ள இருக்கிறது காலி இடம் தானே. காற்று இருக்க வேணும் இல்லையா? அதுதான் அது. நிறைஞ்சிருந்தா ஒண்ணுமே ஆகாது. அதான் விஷயமே. அதான் இயற்கையாகவே வெற்றிடம் தான் நமக்கு. அந்த வெற்றிடத்தை பாதுகாக்கிறது நம்ம வேலை. உடம்பே வெற்றிடம் தான். 99.1 அது ஆட்டவனுடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு புள்ளி வச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இடைவெளின்னு கேட்டா, ஒரு அணுவோட இடைவெளின்னு கேட்டா ஒரு புள்ளி வச்சு, இந்த புள்ளி சுற்றி 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு வெட்டுறதுக்கு ஒரு வட்டத்தை போட்டோம். ஒரு புள்ளி வச்சு 1 கிலோமீட்டருக்கு வட்டத்தை போட்டோம்னா அந்த இடைவெளி தான் ஒரு அணுவோட இடைவெளிங்கிறான். அப்ப எத்தனை அணு எத்தனை, அப்ப எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு பாருங்க. அதான் விஷயம். அப்ப அது அது வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்லணுன்றது. வெங்கடேசன் வந்து தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. இவர் அழகா சொன்னார் இல்லையா? இவர் சொல்லும் பொழுது எங்க நாட்டுல ரேஷனல் ஃபாஸ்டிங் இருக்குது அப்படின்னு அவன் ஏன் கண்டுபிடிக்கல? ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் வந்து ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அப்படி பார்த்தா ஜெர்மனுக்கான ஏன் ரேஷனல் ஃபாஸ்டிங் கண்டுபிடிக்கலாம்? அதுதான் அந்த அறிவின்மையின் பேரு. அப்புறம் ரஷ்யாக்காரன் இந்த ஜெர்மனுக்கான அறிவாளின்னு எப்படி சொல்றது? ஹவு யூ ஆர் பிரில்லியன்ட்னு கேட்கலாம். வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங், வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் ரேஷனல் ஃபாஸ்டிங் அப்படின்னு கேட்கலாம். ரேஷனல் ஃபாஸ்டிங் இன்வென்டட் பை த ஜெர்மன் சயின்டிஸ்ட் பை டாக்டர் ஆர்னால்ட் அக்ரெட். ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங்
invented religious fasting invented. Religious fasting give improvement for health improvement and mental health improvement introduced by the டாக்டர் ஓசினோ ஓசிமின்னு போடலாம். அப்படின்னா ரேஷனல் ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையே, ஏன் சிந்தனை பண்ணல எல்லாருமே? அது மட்டும் இல்லை, டாக்டர் அருணா ஓசினோ ரோசிமி ஜப்பான் டாக்டரு ரேஷனல் ஃபாஸ்டிங் ஒன்று இருக்குதுன்னு அவருக்கு தெரியாம போச்சா? எப்படி தெரியாம போச்சு அவனுக்கு? கேட்டால் நோபல் பரிசு விட்டு எங்க நினைக்கிறீங்க? எப்படி இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் உலகம் பூராவே இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் இருக்குது பொழுது உனக்கு எப்படி தெரியாம போச்சு? இப்ப வேணும்னு புறக்கணிக்கிறானுங்களா? ம்? ஒரு நோபல் பரிசு பெற்றவங்க அனைத்தும் தெரிஞ்சிருக்கோனுங்க. ஃபாஸ்டிங் பத்தி பொறுப்பு ஜெர்மனுக்கு தானா போயிருக்குமே, இவன் வேணும்னே ஏதோ பண்ணியிருக்கானுங்க. ஓசினோ ரோஸுமே தப்பு தான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஃபாஸ்டிங் நீங்க ஃபாஸ்டிங் போட்டு பாருங்க, எல்லாமே வரும் பாருங்க. ரேஷனல் ஃபாஸ்டிங் போட்டு பாருங்க, எல்லாமே வரும். ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் போட்டு பாருங்க, எல்லாமே வரும். ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் போட்டால் ஆட்டோபேக் வரைக்கும் போகும். ரேஷனல் ஃபாஸ்டிங் போட்டிங்கன்னா ஜெர்மன் டாக்டர் வரைக்கும் போகும். போட்டு பாருங்க, சாட் ஜிபியில் போட்டு பாருங்க. சரி, அந்த மந்த நிலை தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. 94ங்கய்யா. ம் ம் அந்த 3வது நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த சிதறுண்ட நிலை, தொழில் செய்யும் வடிவம், இதன் இயற்கை இதன் இயற்கை இன்பம் துன்பம், இதுவே மனிதனுடைய பிறவி நிலை. அந்த சிதறுண்ட நிலைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. சிதறுண்ட நிலைக்கு இந்த எவ்வளவு பொருள் இருக்கு. அது தொழில் செய்யும் வடிவத்தை அடிப்படை கொண்டது. அது இயற்கை, இதன் இயற்கை, இதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும்? தொழில் செய்யும் வடிவத்தோட நேச்சர் எப்படி இருக்குன்னா, அது துன்பத்தை மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கும். ஐயா, அப்ப இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கால எந்த ஒரு முன்னேற்றமும் மனித சமுதாயத்துக்கு இருக்கவே வாய்ப்பே இல்லையா? வரவே வராது. அவ்வளவுதான், அப்படியே கிடப்பான். புரட்சி ஆனா வந்து இப்படிதானே இருக்குங்கய்யா, இப்படிதானே இருக்கு ஆக்சுவலி. அப்ப இதுல இருந்து மேல வரவங்கன்றது அவங்க அவங்களோட சுய முயற்சியின் மூலியமா வராங்களா? அப்போ மிச்சவங்க எல்லாம் ஆமா வராங்களா? ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் தப்பிக்கிறாங்க. அப்படிதான் சித்தர், அப்படித்தான் புத்தர், அப்படித்தான் தப்பிப்பாங்க. அதெல்லாம் ம். அப்படி தப்பிச்சதுதான் அவங்க. இயற்கை தான் விரும்பி அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வரும். ஏதோ இயற்கையோட தாக்கத்துல வந்து ஏதோ ஒரு சாவு கீவு நோவு, அதெல்லாம் சாவை பத்தி சிந்திச்சவர் தானே, சாவு நோவை பத்தி சிந்திச்சவர் தானே புத்தர். ஏன் ம். சாகுறானுங்க, ஏன் நோவு அந்த வருது? கேள்வி கேட்டு அந்த அறிவு அந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்கப்பட தூண்டுது. அப்படி ஆஹ் தூண்டும் போது அதுல இருந்து வெளியே வந்துடுற. பார்த்தாரு, ஓ நம்மளும் இப்படித்தாண்டா அப்படின்ட்டாரு, ஓ நமக்கு இந்த கதி தான் அப்படின்ட்டாரு. போச்சுடா. அது அது தெரியாம இருக்கிறதுக்கு என்னென்னவோ ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பான். அவங்க அப்பா என்னென்னமோ பண்ணியிருக்கிறான், ஒன்றும் நடக்கல. அவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு செவரு ஏறி அப்பவே செவரு தட்டி குத்து கோட்டை சுவரை தாண்டி ஓடிட்டாரு. கோட்டை சுவரை தாண்டி ஓடிட்டாரு. அப்படிதான் போயிருக்கேன். பிழைப்படி இருக்கேன். போய் சொல்லிட்டு போறதான். அப்ப காவலாளி இருந்திருப்பான். எங்கடா போறேன், டே போடா நான் போயிட்டு வரேன், ஒண்ணுக்கு போறேன்னு போயிட்டு அப்படி போக வேண்டியதுதான். நான் அப்படித்தான் மிலிட்டரியில் இருக்கிறப்போ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே விடுவேன்ட்டேன். வெளியே வந்து போகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் திரும்பி ஒரு மாசம் கழிச்சு போனேன். சரி. இப்ப அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இத பத்தி, இந்த ஞானத்தை பத்தி சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? ஏத்துக்குவாங்க. சிதறுண்ட நிலையில புரிஞ்சுக்குவாங்க. நீங்க போய் பேசி பாருங்க. நான் நோயில வரும்போது அவங்க சிந்திக்கிறானுங்க. எல்லாரும் நோயில தான் போயிட்டு இருக்காங்க. நோய் தவறா காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நோய் மருந்து கொடுத்தா சரியா போகிற நம்பிக்கை வந்தாச்சு. என்ன பண்ண முடியும்? இந்த பிசாசு நம்பிக்கை வந்தாச்சு. சுத்தம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. சுத்தத்தை கண்டுபிடிச்சு அப்ப நோயின்ற ஒரே ஒரு தாக்கத்தை, ஒரே ஒரு இதை மட்டும் வச்சுதான் இந்த கிளீனிங்கை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமா, ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் கிடையாது. தண்ணியும் கீரை சாறு கொடுத்தாலும் நல்லா போங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த அந்த பசிக்காக இந்த என்ன பண்ணிட்டான்னா கண்டதை தின்னு கெடுத்து விட்டு போயிட்டேன். இன்னைக்கு தின்னுட்டு இன்னைக்கெல்லாம் வந்து 3 வேளை கிடையாது, 30 வேளை திங்கிறதா இருக்கேன். எல்லாருமே தின்னுட்டே இருக்கிறதா வேலை. ஒன்று பீடி குடிப்பான், ஒன்று சிகரெட் குடிப்பான்,
அல்லது போண்டா வீட்டில் இருந்தால் போண்டா தின்னுட்டே இருப்பான், புதுசு புதுசாக வாங்கி தின்னுட்டே இருப்பான், புதுசு புதுசாக வாங்கி தின்னுக்கிட்டே இருப்பான். அப்போ தான் வாங்கியிருப்பான், அதை தூக்கி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள அது பாதி தின்னுட்டு இன்னொன்று புதுசாக ஒன்று வாங்கி தின்னுட்டு இருப்பான். தின்னுட்டே இருக்கிறத வேற. கம்பளி புழு கூட அதான் மோசம். அதுக்கு பேரே வச்சாச்சு இல்லையா, கன்சியூமரிசம், ஆ நுகர்வோர். ஆ அது நாகரிக பேரு வேற. அதுல வேற அதுல வேற அவருக்கு வந்து அந்த அளவு குறைச்சிட்டேன்னா சட்டப்படி அவர் வழக்கு போடலாம். எனக்கு வந்து ஏன் நீ வந்து 100 கிராம் எனக்கு 100 மில்லி சாராயம் கொடுத்துருக்கு, நீ 95 மில்லி தான் கொடுத்துருக்குற, 5 மில்லி சாராயத்தை ஏமாத்திட்ட, போடு டேமேஜ்னு போட்டு அதில் பணம் வாங்குவாங்க. அப்படிலாம் நடக்குது. அது உண்மை. அது கேட்டால் அது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உனக்கு துணையா இன்னைக்கு. அவனுக்கு சாராயம் குடிக்கிறது கெடுதல் தான், ஆனால் அந்த சாராயத்தை நீ எப்படி 1 மில்லி குறைக்கலாம் அப்படின்னு சட்டம் போட்டு கணக்காக 1 கோடி ரூபா அதெல்லாம் நடக்குது. சரி, இந்த கொண்டு கூட்டு நிலை என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு மையத்தை நோக்கி நகருதல். எந்த நிலை? யாதாயினும்னா என்னங்க எடுத்துக்கணும்? யாதாயினும்னா ஏதோ ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு அந்த கூட்டு நிலைங்கிறது ஏதோ ஒரு மையத்தை நோக்கி ஒன்று சேர்றது, ஒரு ஒரு காரியம், நல்ல காரியம் செய்யறது. அதுதான் இந்த கூட்டு நிலை பேரு. இந்த கூட்டு நிலை வர்றதா இப்ப நாம பேசுறது கூட்டு நிலை தான். இப்போ வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் ஏதோ ஒரு நிலைக்கு எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு கூடினாங்களே, அது மாதிரி. அப்படி கூடித்தான் ஒரு புரட்சி பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த அது என்ன, தமிழ்நாட்டுல டாப். அதுல தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் சுதந்திரத்துக்கு உயிரவே கொடுத்தாங்க. மொழிக்காகவும் உயர கொடுத்தாங்க, சுதந்திர போராட்டத்துக்காக உயர கொடுத்தாங்க. வெள்ளைக்காரனை வெளியேற்றுறத நம்பர் 1 தமிழர்கள். தமிழர்கள் தாங்க ஆரம்பிச்சதே. வெள்ளைக்காரன் வெளியேற்ற யாருங்க? மருது சகோதரர் தான் வீடு நாச்சியார்லேருந்து தான் ஆரம்பிச்சாருங்க. இந்தியாவில் ஒரு வயலுக்கும் கிடையாது. தமிழ்நாட்டின் வரலாறு இந்தியாவுக்கே யாருக்கும் தெரியாது. வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியார் வாழ்வியத்தில் அவ்வளவு பயங்கரமான ஆளு. கத்தி 2 கையிலும் கத்தி எடுத்த போட்டு தட்டினாக்குள்ள எல்லா தலையும் செதறிட்டு போகும். வெள்ளைக்காரன் ஒரே ஓட்டம் தான் எல்லாமே. அது கவன்கல் முறைங்க. கவன்கல் அடிச்ச குண்டை விட பறக்கு கவன்கல். எல்லாரும் கவன்கல் வச்சிருப்பாங்க. அடிச்சோம்னு செதறிட்டு போகும். யானைக்கு நல்லா பிச்சுட்டு போகும் எல்லாரும். அவனுக்கு யானையும் ஓட்ட தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. வெள்ளைக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு. கவன்கல் புதிய சொல்லா இருக்கு எனக்கு. அதை வச்சுதான் ஆராய்ச்சி என்ன பண்ண, அதை வச்சுதான் மின்சாரம் தயாரிச்சு. தமிழ்ல கவுண்டுன்னு சொல்லுவாங்க. கவுண்டுன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு வந்து ஒரு தோல்ல வந்து 2 சைட்லையும் ஓட்டை போட்டு வந்து அந்த 2 ஓட்டையிலையும் வந்து கயத்தை வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 முழம் 1.5 முழம் நீளத்துக்கு கயத்தை வந்து கட்டி இழுத்துட்டுருவாங்க. நடுவில் அந்த தோல்ல வந்து கல்லை வச்சு சுத்துவாங்க. கரகரன்னு சுத்துவாங்க. கரகரன்னு சுத்திட்டு ஒரு கயிறை வந்து விட்டுருவாங்க. அந்த கல்லு பறக்கும் பாருங்க, மைல் கணக்குல பறக்கும். அதுதான் கவுண்டுன்னு சொல்லுவாங்க. அற்புதமா இருக்கும் அது. அது இப்ப எல்லாம் அந்த காலத்துல சின்ன பசங்க உண்டிகோல் விளையாடுறதே கவுண்டு தான். உண்டிகோல் சொல்லுவாங்க. உண்டிகோல் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதோட பிரிவு தான் அதெல்லாம். அதனுடைய பிரிவு தான் அது. சுண்டுவில்லு. சுண்டுவில்லுங்கிறது சின்னது. குச்சியில வந்து கிளை இருக்கும். அதுல வந்து ரப்பர் கட்டி தொங்கட்டுறாங்க. அந்த 2 ரப்பரையும் இணைக்கிறது வந்து ஒரு சின்ன தோல் இணைப்பு. அது வந்து அது சொல்லுவாங்க. அதே மாரி சுண்டுவில்லுன்னு சொல்லி கவித்து கட்டுவாங்க. ஒரு கோலம் வளைச்சு கவுத்து கட்டுவாங்க. அம்பு மாதிரி ஒரு குச்சி வச்சு அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அடிச்சு நொறுக்குனாங்க. அதுக்கு தடையே போட்டாங்க. பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணான்னா, அந்த கவன்கல் வந்து அதுக்கு தடையே போட்டாங்க பிரிட்டிஷ்காரர். யாரும் கவன்கல் வச்சிடக்கூடாது, வளரி யாரும் வச்சிடக்கூடாது, தடையை போட்டாங்க. கொலைக்கருவி அது அவனுக்கு கொலைக்கருவி. அவன் மட்டும் எல்லாமே அவன் எல்லாமே வச்சிருப்பான். மக்கள் வந்து அதெல்லாம் வச்சிருக்கூடாது. அது எதிர்த்து அடிச்சானு தப்ப முடியறது இல்ல. அவன் அடிச்சானாக்க அவன் அதெல்லாம் தப்புறதுக்கு முடியல. அதுலயும் ஒரு பெரிய புரட்சியே பண்ணிருப்பாங்க போல இருக்கே, கவன்கல்ல வச்சு அங்க. ஆமா, அது சூப்பர். அது அது தடையே பண்ணாங்க. கவன்கல் பற்றி தடை போட்டாங்க. சங்ககால இலக்கியத்தில் கவன்கல் பத்தி பேசிட்டே இருப்பாங்க. மலைபடு கடாமல வரும், மலைபடு கடாமல கவன்கல்ல வரும். அப்புறம் வந்து குறிஞ்சி நிலத்துல அது அந்த பாட்டை வச்சுதான் இந்த பாட்டு அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. பயங்கர ஸ்பீடு. அதுக்கு 2வது ஸ்பீடு யாருன்னு கேட்டிங்கன்னா, அச்சோடி சாகட்டு ஆரம்பொருந்திய களம் செய்ய கோவைன்னு சொல்லிட்டு பானை செய்கிற குயவனுடைய அந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அது நடுத்தரமான வேகம். அதை விட குறைந்த வேகம் வருது. தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட தொல்காப்பியத்தின் காலத்திலே வந்து செக்கு இருந்திருக்குது. 20,000 ஆண்டு வச்சு செக்கு இருந்திருக்குது. அது பற்றி ஸ்லோ ஸ்பீடு பார்த்து அது போகிற ஸ்லோ ஸ்பீடு செக்கு, மரச்செக்கு, மாட்டை வச்சு எண்ணெய் ஆட்டுறது. அது மரத்தை வச்சு அது வந்து அதுவும் வட்டம் தான். எல்லாமே வட்டத்தில் தான் இருக்கும். பாருங்க, எல்லாமே வட்டத்தில் தான் இருக்கும். அது எந்த சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிஃபீகல் ஃபோர்ஸாக மாறுறது. அருமையான கண்டுபிடிப்பு. மாட்டை வச்சு எண்ணெய் எடுக்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் சக்கரத்தை சுழலை வச்சு
நடுவில் கும்பத்தை வச்சு பயங்கர ஹை ஸ்பீடாக இருக்கும், நடுவில் டார்க் அதிகமாக இருக்கும். ஓரத்தில் ஸ்பீடாக இருக்கும், நடுவில் டார்க் அதிகமாக இருக்கும். அதை வச்சு தான் பானை செஞ்சாங்க. பானை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய அறிவாளிகள் பானை செய்ய இன்னும் முடியும். இன்னும் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் குயவர்கள் வந்து பானை சட்டி எல்லாமே இன்னமும் மண்பானைகள் எல்லாமே அதை எல்லாம் மாற்ற முடியாது. அது அந்த வேகமாக சுற்றி நடுவில் வச்சுதான் செய்யணும். அதுதான் அந்த ஆமா டார்க் அதிகமாக இருக்கும். அது ஆமா சிஸ்டம் அப்படித்தான். அது வந்து வேற ஒன்றுமே கிடையாது. மைய நோக்கி விசை, மைய விலகு விசை, ரெண்டே அடிப்படையில் வேலை செய்யும். இந்த ஆமா மைய நோக்கி விசையை கண்டுபிடிச்சவர் மையம், அதாவது அதை பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு, அது பேர் நேர்கோட்டு இயக்கம், வட்டக்கோட்டு இயக்கம் பேர். இந்த பானை, இந்த சக்கரம் சுத்துறதே வந்து ரெண்டு அடிப்படையில் சுத்தும். நேர்கோட்டு இயக்கத்தை அடிப்படையாக கொடுக்கும். நியூட்டன் சொல்றாரு இல்லையா, அதுதான் இது. நேர்கோட்டு இயக்கம், வட்டக்கோட்டு இயக்கம் ரெண்டும் சேர்ந்ததான் வந்து குய்யனுடைய அந்த கலை. நேர்கோட்டு இயக்கம், வட்டக்கோட்டு இயக்கம். அதாவது அந்த வட்டம் சுத்தினாவே ரெண்டு டபுள் ஆக்ட் பண்ணும். நடுவுல ஈர்ப்பு இருக்கும், ஓரத்துல விலகல் இருக்கும். ஐயா இப்ப நம்ம கோயில சுத்துறதுக்கும் அந்த பரிகாரத்தை சுத்துறதுக்கும் கிளாக் வைஸா சுத்துவோம் இல்லையா, அதுக்கும் ஏதோ ஒரு, அது எந்த கிரி பிரதட்சணா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சோ அந்த மாதிரி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது ஒரு எனர்ஜி உடற்பயிற்சிக்காக சுத்தி இருப்பானுங்க. அது 7 தடவை சுத்து, 4 தடவை சுத்துன்னு சுத்தி இருப்பாங்க, அவ்வளவுதான். அது அறிவியலா இவங்க கண்டுபிடிச்சாங்க. தமிழர்கள் வந்து எல்லாத்தையும் அறிவியலா கொண்டு வந்து தொழிற்பயிற்சி பண்ணதே அறிவாளிங்க, பயங்கர அறிவாளிங்க. அவங்க விட்டுருந்தா ராக்கெட்ல இன்னும் விண்வெளியில் வீடு கட்டி உட்காந்துட்டு இருந்திருப்பானுங்க. இந்த வெள்ளைக்காரன் கல்வி வந்து நாசமா போச்சு. எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அந்த மைய நோக்கி விசையும் மைய விலக்கு இருந்து மாறித்தான் அந்த சக்கரம் வருது. எது எந்த சக்கரம் வருதுன்னு கேட்டு இந்த சக்கரம் வருது. குய்யவர்கள் செய்யக்கூடிய சக்கரம். மண்பானை செய்யறது சாதாரண அறிவு இல்லை. அந்த சக்கரம் தயாரிக்கிறதுக்கு பேரறிவு வேணும். அது நடுவில் கும்பகம் செஞ்சிருக்கணும். அங்கதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா டார்க் அதிகமா இருக்கு. எப்ப சென்டர்ல டார்க் அதிகமா இருக்கும், முறுக்கு விசை அதிகமா இருக்கு நடுவுல தான். ஓரத்துல விலகு விசை, நடுவில். இது வந்து நெம்புகோல் அடிப்படை கொண்டது. இந்த ஓரத்துல இருக்கிறத நெம்புகோல் நெம்பி கொடுத்து நடுவில் இருக்கிறத திருப்பி விடும். அதுதான் அந்த அதுதான் ஆர்கமிட்டிஸ் தத்துவம். அதுல தான் வரும். ஆர்கமிட்டிஸ் நெம்புகோலை கண்டுபிடிச்சார் இல்லையா. சக்கரை வந்து எல்லா தத்துவம் வந்தாச்சு. 22 வரும். 22 வரும். இந்த ஆர விதி வரும். மைய நோக்கு விசை, மைய விலகு எல்லாமே சேர்ந்ததுதான் சக்கரம். மைய நோக்கு விசை, மைய விலகு விசை, 22 நெம்புகோல் விசை எல்லாம் வந்ததுதான் அந்த குய்யவன் கண்டுபிடிச்ச. அது மிடில் ஸ்பீடுன்னு பேரு. ஹை ஸ்பீடுங்கிறது இந்த கவன் கிளம்புற புல்லட். துப்பாக்கி எடுக்கல போட்டு டெமியர் எடுத்துருவோம். அப்பெல்லாம் பாத்தீங்களா, துப்பாக்கி போட்டு இப்படி இழுத்து விட்டு இப்படி போடுறதுதான் அந்த மாதிரி முறை. அதுல வந்து அதுக்குள்ளே மண்டையை உடச்சிருவாங்க. ஒத்துட்டு அது இரும்பு குண்டு. அத்தனையுமே இரும்பு குண்டுன்னு செம்மண்ல இரும்பு சட்டத்தை கலந்து குண்டு செஞ்சானுங்க. செம்மண்ணை காய வச்சு செம்மண்ணுக்குள்ள இரும்பு தூளை கலந்து விட்டுறது. இது சிட்டம். இரும்பு தூளை கலந்து சுட்டு எடுத்துறது. சுட்டு எடுத்துட்டு வெறும் பச்சை வெறும் செங்கல் எடுத்து வச்சு மண்டை உடஞ்சு போயிடும். சுட்டு எடுத்து காட்டி அதுல இரும்பு தூளை கலந்து அடிச்சு எப்படி இருக்கும்? செராமிக், ஹைஃபிட் செராமிக். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அந்த துப்பாக்கியில இருக்கிற குண்டு மாதிரி அந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்கா ஓட்டையாயிரும். ஓட்டைச்சு ரத்தம் ஒழுச்சு முடிஞ்சு போச்சு. ரத்தம் வந்தாவே பயந்து, ரத்த தலையிலிருந்து ஒழுதாவே பயம் வந்துடும் எல்லாத்துக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லலன்னு ஆடி போயிடும் எல்லாத்துக்கும். அடிச்சா மண்டை பிச்சுட்டு போயிடும். இரும்பு தூளை வச்சு பண்ணியிருக்காங்க. உருக்கு எப்பவோ கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. உருக்கு எப்பவோ கண்டுபிடிச்சாச்சு. இரும்பு கண்டுபிடிச்சு 7000 ஆண்டுகள் ஆச்சு. தமிழர்கள் வந்து 15000 ஆண்டுகள் ஆச்சு இரும்பு கண்டுபிடிச்சு. இரும்பு வந்து 4 வகை இரும்பு கண்டுபிடிச்சாங்க. இரும்புல ஒரு இரும்புல 4 வகை இரும்பு அப்படி கண்டுபிடிச்சாங்க. சரி, இந்த கொண்டு கூட்டு நிலை என்பது யாதானும் ஒரு மையத்தை மனிதன் அடைகின்ற முயற்சியாகும். எந்த ஒரு மையத்தை எடுத்து கொள்ளுகிறோம் என்பதில் தான் சிக்கல் இருக்கிறது, பிரச்சனை இருக்குது. இயற்கையை அறிந்து கொண்டு இயற்கையை அறிந்து கொண்டு அதனுடைய நீண்டகால நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்பவன் ஞானி. இன்றைக்கும் நாளைக்கு மட்டுமே திட்டமிடுதல் அஞ்ஞானி. இதுதான் ஜெர்மன்காரன் பண்றது, இதுதான் ரஷ்யாக்காரன் பண்றது. இப்பதான் நாம என்ன பண்றோம், தொலைநோக்கு பார்வை நாம சிந்திக்கிறோம். உலகத்துக்கு தொலைநோக்கு பார்வை வேணும்னு சொன்னது வெங்கடேஷன்கிற உன்னுடைய வெள்ளக்காரனுடைய மதிப்பெண் கல்வி முறை படிச்ச அதே விஞ்ஞானம் தான் சொல்றாரு, உனக்கு தொலைநோக்கு பார்வை இல்லைங்கிறார். அதான் விஞ்ஞானம். சரி, புரிந்து கொண்டு வாழ்பவன் ஞானி. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே சிந்திப்பவன் அஞ்ஞானி. இந்த கொண்டு கூட்டு நிலையோடு இந்த புத்தகத்தில் நமது படிப்பு முடிந்து விடுகிறது. 3வது நிலையோட முடிச்சுக்கிறேன். 4 5 இதுல கிடையாது. எனக்கும் தெரியாது, நான் சொல்ல போறதும் இல்லை. இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்க அவ்வளவுதான். இது
மூன்றாவது நிலையோட முடிஞ்சு போச்சு. மனத்தினுடைய மூன்றாவது நிலை, அது கொண்டு கூட்டு நிலை. இந்த கொண்டு கூட்டு நிலைங்கிறது எந்த மையத்தை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது தான். அது என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையை அறிந்து கொண்டு அதனுடைய தேவை, இயற்கையை அறிந்து கொண்டு அதன் தேவை என்ன, இயற்கை அறியணும், அதன் தேவை என்ன, நீண்ட கால அப்ப இயற்கை நோக்கம் என்ன, இயற்கையின் எல்லாம் இயற்கை சட்டத்தை தான் பேசுறீங்க. அப்ப இயற்கை நோக்கம் என்னவா இருக்கும்? இயற்கை நோக்கமே உங்களுக்கு சொல்லி தரல. எந்த மதத்துக்காரன் இயற்கை நோக்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்லையா? இப்ப பெரியார் இங்க என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை நோக்கத்தை பத்தி இவர் சொல்லியிருக்கணும். நீ ஏன் இயற்கை நோக்கத்தை பத்தி சொல்லல? எது தப்போ அதை மட்டும் சுட்டி காட்டினாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத சொல்லல. ஏன் சொல்லல? தீர்வு சொல்லணுமே இல்ல. நீ வெள்ளக்காரன் காப்பி அடிச்சு சொல்லிட்டாரு, அவன் நாட்டு முட்டாள எவனும் கிடையாது. நீ என்ன பண்ண, நீ எல்லா அறிவியலும் இருந்திருக்குது இல்ல, எல்லா அறிவியலும் இருந்திருக்குது இல்ல, நீங்க பிரச்சனைக்கு தீர்வுல சொல்லணும். என்ன பிரச்சனைக்கு சொல்றீங்க நீங்க? அது அது அந்த எல்லாத்தையும் தப்பு இருக்குங்க. நோக்கம் என்ன சொல்லணும் இல்லை. இப்ப வெங்கடேசன் சொல்ற நோக்கமே புரியுது. இயற்கை நோக்கம்னா அது எதிர்கால நீண்ட கால தேவை என்ன? அதாவது வள்ளுவரை சொல்றாரு, இயற்கை அறிந்த கருத்தையும் செயற்கை அறிந்து செயலுங்கிறாரு. அதனால அது போயிடுச்சு. நாம தான் சொல்ல வேண்டியிருக்குதுங்க. என்னது இப்ப ஏன் திருவள்ளுவர் சொல்ல கேட்க முடியுமா? அதேதான் இங்க. அந்தந்த காலத்துல அந்தந்த தூண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவர் பேரை சொன்னா பயந்துட்டே இருக்கானுங்க. அது எப்படியோ இருக்கட்டும். பெரியார பேர் அவர் மறைஞ்சதுக்கு 70-80 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கு பேரை சொன்னாவே இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் நடுங்குவானுங்க. பார்லிமெண்டே நடுங்கும். பார்லிமெண்டே நேற்று கூட பெரியாரை பத்தி பேசியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. ஒன்னும் தெரியாதுங்க. வடநாட்டு இருக்கிற எம்பிக்களுக்கு ஒரு இளவும் கிடையாது. ரெண்டாவது எல்லாரும் குற்றவாளிகள். எல்லாம் பாலியல் வழக்குல சிக்கிறவன், எல்லாம் பாலியல் வழக்கு, கொள்ளை அடிக்கிறவன், திருடுறவன், ரொம்ப கேவலம். தமிழ்நாட்டில் 8:30 மீட் பண்ணலாம். 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்க கரெக்ட் ஆயிடுச்சு. சரி, நன்றி, வணக்கம். மீண்டும் பேசுவோம்.